ஸோ நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா ஒன்று காமிக்கும் போது எனக்கு அதுதான் அந்த முரண் வந்து கொஞ்சம் ஸ்டபர்னஸ் கூப்பிடுறேன்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லலாம் நான். இப்போ கற்றது தமிழ்ல இருக்கக்கூடிய பிரபாகர் விக்டிம். அவனுக்கு எந்த கொள்கையும் இல்லை ஆக்சுவலாக. லைக் நீங்க யோசிச்சு பாருங்கன்னா அவன் எங்கேயுமே ஐடியாலஜி பேசல. அவன் லைஃப்ல நடந்த சுச்சுவேஷன் ஹஸ் புஷ் ஹிம் டு தட் கார்னர். இஸ் எக்ஸப்ஷனல். ஸோ ஒரு விதிவிலக்கை பற்றிய கதை தான் கற்றது தமிழ். அது ஒரு டே டு டே நெக்ஸ்ட் வீக்ல இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றியான கதை இல்லை இது. அண்ட் பேரன்பா ஒரு பிடிவாதமாலாம் இல்லை. ரொம்ப செல்ஃபிஷான ஒரு ஃபாதர். ரொம்ப வருஷமா எஸ்கேப் ஃப்ரம் அந்த குழந்தைய பார்த்துக்கிறத விட்டுட்டு தப்பிச்சு போய் இருந்த ஒரு கோழை தான் அவர். அண்ட் ஒரு நாள் அவர் மனைவி போனதுக்கப்புறம் அவர் தெரியல, அவருக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அண்ட் இஸ் அஷேம்ட் ஆஃப் இட். ஸோ அவருக்கு அதனால சிட்டிக்குள்ளே போகிறதுக்கே பிடிக்கல. இஸ் வெரி ரொம்ப என்ன சொல்ல, அவர் கடைசியில் புத்துயிர் பெறாரு. அவர் ரொம்ப கொள்கைகளும் பிடிவாதம் உள்ள, ஒரு குறைகளும் என்ன சொல்கிறது தெளிவான பார்வையும் இல்லாத ஒருத்தர் அவர். இது எப்படி அணுகுன்னே தெரியாத ஒருத்தர் அவர். பை காட்ஸ் கிரேஸ் அவரை வந்து அந்த நடந்த சம்பவங்கள் கொண்டு போய் அவர்கிட்ட வந்து மீரா கிட்ட வந்து அவரை சேர்த்து விட்டுருச்சு. அவர் ரொம்ப அவருக்கு வந்து எப்படி வாழ்க்கையை அணுகணும், எப்படி குழந்தைய புரிஞ்சு எதுவுமே தெரியாது. கொள்கையே இல்லாத ஒருத்தர் வந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சு பெயின் இருந்தால் அவர் தப்பிச்சு ஓடிடலாம். பிரச்சனையை எதிர்கொள்ள திராணியற்ற ஒரு கதாநாயகனா மம்முக்கா நடிச்சிருக்காரு. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அனைத்து மாணவர்கள் கையிலும் இருக்க வேண்டிய ஒரே கைட் சுறா கைட் இப்பொழுது விற்பனையில் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும்.